மேஷம் அடுத்தது நல்ல பலனை பெறக்கூடியது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் இந்த புதனும் செவ்வாயினுடைய சேர்க்கை வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் அவர்கள் மூலியமாக ஒரு யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம், அதன் மூலியமாக பொன்பொருள் சேர்க்கை வரக்கூடியது. அதே போல இந்த தைரியம், வீரிய ஸ்தானமாக என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்காக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் ரிலீவ் ஆகி குடுக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கையில தொழில் ரீதியாக வந்து நல்ல வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இதனால குடும்பத்தில சில சிக்கல்கள் இருந்தாலும், இந்த புதன் செவ்வாயோட காம்பினேஷன் வரும்போது பிரச்சனைகளை தீர்த்து குடுக்கும். இந்த காலகட்டம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது 7ஆம்ங்கிற வீடுங்கிறது கலத்தரத்துல வரும்பொழுது, நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த 7ல செவ்வாய் வந்துச்சு அப்படின்னா, அது கலத்திர தோஷமா மாறிடுது. அப்புறம் புதனும் செவ்வாயும் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ தோஷமா வராதா? அப்படின்னு கேட்டா, இந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில்